ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ ஜஸ்ட் இப்போ நான் எங்கே வந்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ரினியூ பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது பார்த்தீங்கன்னா கிண்டியில் இருக்குதுன்னு உங்கள் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் போடுறேன். ஸோ நான் எப்படி ரினியூ பண்ணுறேன் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் ஃப்ளோர் போகணுமா, ஆனால் யாரும் இப்போதைக்கு இல்லை. இந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க பிக்சர். ஸோ காய்ஸ் இதுதான் என்னோடய சர்டிஃபிகேட்டு. ஸோ இது டோட்டலி வேஸ்ட்டு காய்ஸ். ஏன்னா ரினியூ ஒன்ஸ் பண்ணாதவங்க புதுசாக தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமா. புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் அமௌண்ட் வரும். ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. டோட்டலி வேஸ்ட். நடுவில் ஒருத்தர்கிட்ட பார்த்து பேசினேன். அவர் பார்த்தீங்கன்னா வருஷம் ரினியூ பண்ணுறதுக்காக வேலை கிடைக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ இது டோட்டலி வேஸ்ட்டு ஸ்கீம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு காட்டுறவங்களுக்கு ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் பற்றி ஆனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் அஃபிஷியலாக எதுவும் அறிவிக்கவில்லையா. ஸோ அதாவது இப்போ எனக்கு என்ன பண்ணுறது இல்லை வேஸ்ட் மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 5 வருஷம் கழிச்சு தான் தருவாங்க. நான் ஃப்ரெண்ட்லி நபினா ஜஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ யாருக்கு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வேலையில்லா பட்டதாரிகள். ஸோ இந்த வீடியோ நான் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் நான் உண்மையிலே ட்ராவல் பண்ணி போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எப்படி பண்ணுறது அதை தான் பார்த்துருந்தேனே. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில உண்மைகள் இதில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இந்த வேலையில்லா பட்டதாரிக்கான ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்குன்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு தந்துட்டு இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய், 300 ரூபாய், 600 ரூபா இவ்வளோ தான் தந்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ தான் விஜயன் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து அவர் சொன்னாரா இல்லை மக்களாக பரப்புனாதான் எனக்கு தெரில. ஏன்னா இப்போ நானே ஒரு குழப்பத்தில் தான் இருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போனால் அதுக்கான ப்ரூஃப் தான் இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அவங்கக்கிட்ட நான் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒன்று அரசாங்கத்துலேருந்து எங்களுக்கு எந்த ஒரு உத்தரவும் வரல. ஓகே, இதை விட்டுருங்க. அரசாங்கத்துலேருந்து எந்த உத்தரவும் வரலன்னா அவங்களால உறுதியாக சொல்ல முடியல. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயே கிண்டி அந்த லொக்கேஷன் தான் உங்களுக்கு போட்டேன்னா இப்போ இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது. ஏன்னா இன்டர்நெட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை கிளப்பி விட்ருக்காங்களே. ஏன்னா நானே நம்பிட்டேன். இப்போ நான் ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். என்ன குழப்பத்தில் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4000 நமக்கு வருமா? ஏன்னா இதில் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க யார் புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ 5 வருஷம் கழிச்சு தான் அந்த அமௌண்ட் வரும். ஆனால் நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ண போனேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? 2017 எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணுறேன். 2023 ரினியூ பண்ண வேண்டியது மிஸ் பண்ணிட்டேன். அதாவது நீங்கள் ஆன்லைனில் ரினியூ பண்ணுறதுக்கான கடைசி டைம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 3 மாதம். அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக தான் போகணும். அதனால் டேரெக்டாக போனாங்க கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ரினியூ பண்ண முடியாது, நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமா. சரி, எல்லாம் தலை சுத்தத்தில் ரினியூ பண்ண முடியாது, நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு என்ன தெரியுமா? திரும்பி ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா 5 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும். அதாவது தளபதி என்ன அடுத்த 5 வருஷம் கழிச்சு சிஎம் ஆனால் தான் இந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்குமா. இதை நான் கேட்ட விட்டு அப்படியே தலை கர 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 கரன்னு சுற்ற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. சில ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, தம்பி 1992 நான் அப்ளை பண்ணிட்டுக்கிறேன், இன்ன வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்ச மாதிரி இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார் பாருங்க. அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், ஓகே இனிமேல் அதெல்லாம் நம்பவே கூடாது. நம்ம சும்மா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், காசு வந்தால் வருது போனால் போகுது, அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ரினியூ பண்ண முடியாது, அரசாங்கத்துலேருந்து எந்த ஒரு விஷயமும் வரல. 4000 ரூபா தருன்னு சொல்லி உறுதியாக சொல்லல. அதில் அவர் என்ன சொன்னார்னா, என்னென்ன பொருள் வந்து ரினியூ பண்ணுறதுக்கு தேவைன்னா ஆதார் கார்டு, 10th 12th காலேஜ் மார்க் ஷீட்டு, அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், அவ்வளோதான். இதை மட்டும் தந்துட்டு நம்ம அம்மா அப்பா பேர் கான்டாக்ட் நம்பர் தந்துட்டோம்னா வீட்டிலே அனுப்பிச்சி விட்ருவாங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி. பட் ரினியூ அப்போ எப்போ பண்ணுறது? 3 மாதத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் ரினியூ பண்ணுமா. அப்போ அதுக்கு மேலே இருக்கிறவங்களா போக வேண்டியது தான். அதை நான் பார்த்து விட்டு எனக்கு தலை கர 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 கரன்னு சுற்றுதுப்பா. ஏன்னா இப்போ இது விஷயமே நமக்கு ஒரு யூஸ்லெஸ் விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. 5 வருஷம் வேலை வெட்டி இல்லாமல் எவ்வளவுமே இருக்க போகிறானா? இது வேற ஒரு கேள்விக்குறி. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அரசாங்க வேலை எதுவுமே கிடைக்காம தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. ஸோ அதெல்லாம் எனக்கு கேட்க போது டோட்டலி வேஸ்ட் அப்படி தான் எனக்கு தோணுது. சரி, இது உங்களுக்கோட விழிப்புணர்வு வீடியோஸாக இருக்கும், அப்படினால தான் இதை உங்களுக்கு மேக்கப் பண்ணேன். ஸோ இதோட கிளியாரிட்டி, ஸோ பாலிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th இவங்களை முடிச்சவங்களுக்கு இது 2500 ரூபாய். காலேஜ் முடிச்சவங்களுக்கு இப்போ பிஹெச்டி அந்த மாதிரி முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா
4000 ரூபாய். அதுவும் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மட்டும்தான். அந்த வருஷத்துக்கு மேலே அந்த 2 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் வழங்கப்படாத பட்சத்தில் அந்த தர்ற அமௌண்ட்டு கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பொருளையை கேள்விப்பட்டேன். ஏன்னா ஒருத்தர் அப்படி தான் சொன்னார், தமிழுக்கு 2 வருஷம் தண்டிருந்தாங்க, அதுக்கடுத்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனக்கு ஏன்னா அங்கே நான் போன விட்டு எப்படி என் கண்ணுக்கு மட்டும் எல்லாம் தெரியுதுன்னு தெரியல. ஸோ அதால் நீங்கள் யார் இது ரொம்ப நமக்கு 4000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்லாம் நீங்கள் மலைக்கோட்டெல்லாம் கட்டிக்காதீங்க. ஏன்னா எனக்கே நம்பிக்கை போச்சு இதெல்லாம் கிடைக்குன்ட்டு. சத்தியமே எனக்கு கிடைக்காது, எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒவ்வொரு வருஷம் போனபோது ரினியூ பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் தான் தரணும். ஸோ இப்போ நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திரும்பி ஃபஸ்ட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா யாருக்குமே அங்கே ஒரு சரியான என்னென்ன நிலவரம் நடக்குதுன்னு தெரியல. ஸோ அதால் யாரும் இதுக்கு ரொம்ப அடித்து பிடிச்சி ஊர்லேருந்து வந்தாப்புல அப்போல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, ஓகேவா? முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லைனா ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய அரசியல் உள்குத்தே இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து அம்மா அப்பா வந்து இதுக்கு கைட் பண்ணணும், பெற்றோர்கள் கைட் பண்ணணும், காலேஜ் ஸ்கூலில் இருக்கிறவங்க கைட் பண்ணி ஒவ்வொரு டைமும் காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணுங்கள். இது ஒரு நம்ம ஒரு நார்மலான ஒரு சுழற்சியாக இருந்துச்சுன்னா நம்ம பதிவு பண்ணியிருப்போம். நமக்கு சின்ன வயசுலேருந்து யாருமே சொன்னதில்லை அந்த விஷயம். இப்போ தான் நிறைய பேர்த்துக்கு இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதாமல் இப்படி ஒரு விஷயமா நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ அந்த வீடியோ பற்றி நான் பேசணும்னு நினச்சின்னு ரொம்ப நிறையா தான் பேசணும், வம்பு தான் வரும். ஸோ அதெல்லாம் எதுக்கு? ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இனிமேல் ரினியூ பண்ண இந்த 3 மாதத்துக்கு மேலே இருக்கிறவங்க ரினியூ பண்ணுறது வேஸ்ட். ஏன்னா 5 வருஷம் கழிச்சு தான் வரும், அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. சரி பார்க்கலாம். ஸோ கைஸ், நான் சப்போர்ட் பண்ணி நினச்சிங்கன்னா வீடியோட எண்டில் கியூஆர் கோடு இருக்கும், அதுக்கு நீங்கள் எதை ஸ்பான்சர் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறதா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், யாரையும் ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நமக்கெல்லாம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா. ஸோ வீடியோ பிடிச்சதை லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பாய். ஐ எம் ஃப்ரெண்ட்லி நபி, நான் ஜஸ்ட் சி பை நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ பாய்.